டெடடடடே அவனை பார்த்தாடா. யாரு? என்ன? ஆமி. அதுவும் பிரம்மையா இருக்கும். இல்லடா. சத்தியமா? அப்புறம் உன்னையா? அழகன். உண்மை சொல்லணும்னா ரொம்பவே அழகா இருக்கிற பசங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாடா. அவளுக்கு என்ன பிடிக்குமாடா? யாருக்கு தெரியும்? போடா டேய், போய் சொல்றா டேய் டேய் போடா. ஏ பொண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வா. நீயும் வரலாம். என்னடா? உனக்கு லவர் இருக்கா? இருந்தா? அப்படின்னா இந்த பொண்ணுக்கு லவர் இருக்கா? இல்லனா? சரி, அதை விட்டுருங்க. நேத்து சோஷியல் ஸ்டடியில அசோஸ் என்ன சொன்னாரு? என்னது? சோஷியலிசம். எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அப்போ உனக்கு லவர் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு லவர் வேணாமா? அதுக்கு இந்த பொண்ணுக்கு அது நல்ல லவர் தான் ஏன் பின்னாடி நிக்கிறது. எங்க நிக்கிறான்? இங்க பின்னாடி. எங்க? டே வாடா இங்க. டேய் டேய் ப்ளீஸ்ரா வேணாம்டா. டேய் வாடா இங்க. டேய் வேணாம்டா. இதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். சொதப்பிராத. ஒழுங்கா சொல்லிடு ப்ளீஸ். அப்ப நான் சொன்ன மாதிரி இதான் பையன். நல்ல பையன். பழைய காலம் மாதிரிலாம் இல்ல. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுனால நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிக்கலாம். போய் வேலைய பாருடா. என்னடா? என்ன? போடா. என்னடா அகில்? அவகிட்ட சொல்லிடுறா. சொல்லுடா. என்னன்னு சொல்லு. சொல்லுடா. சொல்லுடா. உனக்கு பிடிக்கும். யாரு? என்னையா? அப்புறம் சொல்றா. அவனை பிடிக்கும். யாருன்னு சொல்லு. இவள. உண்மையா பிடிக்குமா? சொல்றா. வாய் திறந்து சொல்றா. அப்படின்னா இவளுக்கும் உன்னை பிடிக்கும். இவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். நீ எப்போதான் வந்து எங்க கிட்ட தைரியமா சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தது போதும். நம்ம அந்த பக்கம் போலாமா? டேய் வினித், நீ வீட்டுக்கு போகலையா? போயிட்டு தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா? ஓகே. அவங்க வந்துருவாங்கல்ல? ஆமா, ஆளுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது ஊர் சுத்தலாம்ல. எதுக்கு இங்கேயாவது தேவையில்லாம ஏன் உயிரை வாங்குற? டேய் பேசாம வாயை மூடிட்டு வந்தா போதும். அப்பனா ஓகே. ஆமி, உண்மையாலே என்ன பிடிக்குமா? அது ஏன் அப்படி கேட்ட? இல்ல, ஆமி என்கிட்ட பேசினதே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். அன்மரும் மேரினும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, அதனால சும்மா கேட்டேன். எனக்கு இப்படிதான் பேச தெரியும். அவங்கள மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது. பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும். சரி. அப்படின்னா நான் கிளம்பிட்டா? ஹலோ, கொஞ்சம் சிரிக்கிறியா? இல்லைன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. நான் சிரிச்சா போதுமா? அவ பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறா. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போய் பேசிட்டு வா. இதோ இப்போ வந்துடுறேன். அவன் எங்க போறான்? ஆமியை பாக்க. ஓ, ஆமிய பாக்க. நேத்து வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இப்ப நேரடியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. டேய் இங்க பாரு, கண்ணு நோண்டிடுவேன். டேய் அதெல்லாம் பார்க்காம என்ன லவ் பண்ணா மட்டும் போதும். நீ எதுவும் பார்க்காத மாதிரி. டேய் எங்க இருக்கியா? அமிதாவை பாத்தியா? ஆமியை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே தானே, அதான் அவளை பார்த்து பேசலாம். நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்ப நல்ல தைரியம் இருக்கு. டேய் அது இல்லடா, ஒரு பெரிய பிரச்சனை. ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்கடா. டேய் ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. டேய் நீ முதல்ல வா. டேய் வாடா.
அவளை கிஸ் பண்ணியிருக்கியா? ஏய் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா, பாவம்டா. பாவந்தான். நீ அவகிட்ட கேட்டிருக்கியா? அது இல்லை. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படி எனக்கு தோணுச்சு. டேய், இந்த பொண்ணுங்களுக்கு தொடுறதும் கிஸ் பண்ணுறதும் தாண்டா பிடிக்கும். நீ அவளை எதுவும் பண்ணலனா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவான். இல்லைனா ஏன் நிலமை தான் உனக்கும். இனிமே உன்னை கூப்பிட்டானா ஏதாவது சொல்லி அவள் மூட ஏற்றி ஒரு கிஸ்ஸை கேள்றா. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. கேட்கலாம்ல. தைரியமாக கேள்றா. ஹலோ. அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? இனிமே நைட்டு கூப்பிட வேணாம் சரியா? என்னாச்சு? அம்மா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இந்த டைமில் தான் கூப்பிடுவாங்க. அம்மாவுக்கு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும். அப்படியா? ஷோ. டேய் பாருடா, யார் அது? டாடா. சார் வந்துட்டாங்களா? என்ன? சார் வந்துட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை. தப்பிச்சேன். அது யாரு? யாரு? அந்த பைக்கில் போனது? அது நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன். நான் போகட்டுமா? நீ இதுக்கு மேலே தான் உட்காருவியா? ஒரு புக்கு கொடுக்கறதுக்காக வந்தேனா? கிளாஸ்லயே அடி புக் கொடுக்கறது? நாங்கெல்லாம் கிளாஸ்ல வச்சு தான் புக்கு கொடுப்போம். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்காத. சும்மா கிண்டல் பண்ண. இந்த கிண்டல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உன் அப்பங்கிட்ட வச்சுக்கடி. எப்படி இருந்தது என்னோட டான்ஸ்? அம்மி, உங்களுக்கு கிளாசிக் தெரியுமா? சின்ன வயசுல. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் விட்டு. எனக்கு ஒரு டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அம்மியை கூப்பிட்டா வருவீங்களா? நானா? எதுக்கு? எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா. அப்போ மற்ற யாரையும் கூப்பிடலையா? இல்லை, நீ மட்டும். அது ஏன் நான் மட்டும்? வேற யாருக்கும் அந்த ஸ்டஃப் இல்லை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா இல்லையா? அம்மா ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, தம்பி ஸ்கூலுக்கு. நான் ஹாஸ்டல் தானே, வீக்கெண்டில் தான் வருவேன். ஏ ரூம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இதெல்லாம் என்னோட டான்ஸ் ஐட்டம்ஸ். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் தொட்டு? இதெல்லாம் என்னோட ஃபோட்டோஸ். இதை பார்த்தா நான் தான் யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மி, நான் ஒரு டான்ஸ் அகாடமி பற்றி சொல்லியிருந்தேன்ல, சேர்ந்து பண்ணலான்னு. நம்ம சேர்ந்து பண்ணலாமா? அகாடமி தானே, பார்த்துக்கலாம். எனக்கு என் லைஃப்பில் பெரிய பிளான் ஒன்றும் கிடையாது. சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அகாடமி மட்டும் இல்லை, வேற இந்த லைஃப் ஃபுல்லாக சேர்ந்து போகலாமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. ஆமி, ஏன் பேசாமல் இருக்க? நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. சலங்கையை கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டு வரேன். ஹாமி, என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்ஸ் அம்மி. டான்ஸ் மாஸ்டருக்கு தானே தேங்க்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாம். அப்படின்னா கொடுத்துரு. என்ன? அது என்னன்னா, சரி அப்புறமா கொடுத்துக்கோ. இப்போவும் கூட கொஞ்சம் பேசணும். என்னது? இத்தனை நாள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டேஜில் வரும்போது அதில் ஒரு ஆள் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணா கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியல. உன்னை மட்டும்தான் பார்த்தேன். வேற எதுலேயும் என் கண்ணும் என் மனசும் போகல. யாராவது பாத்திர போடுங்க.
டேய்